முகம் பளபளப்பா இருக்கிறதுக்கு 5 எண்ணெய்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முகத்துக்கு எப்பவுமே நீங்க என்னதான் வந்துட்டு மேக்கப் போட்டாலும், என்னதான் ஸ்கின் கேர் பண்ணாலும், என்னதான் இந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் மாஸ்க் இதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டாலும், இல்ல வீடுகள்ல வந்துட்டு நீங்க உட்கார்ந்து மாஸ்க் பிரிப்பேர் பண்ணி போட்டாலும், எண்ணெய் குடுக்கக்கூடிய அந்த ஒரு பொலிவு வேற எதாலயும் குடுக்க முடியாது. அதனால நீங்க எவ்ளோ பெரிய ஸ்கின் கேர் பண்றீங்க, பண்ணல இது எல்லாத்தையுமே தாண்டி ஆயில்ஸ் அப்ளை பண்ணணும் ஃபேஸுக்கு. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். நைட் ஃபுல்லா அப்படியே ஸ்கின் அப்சர்வ் பண்ணும். இல்லன்னா பகல் நேரத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க வந்துட்டு முகம் கழுவிக்கலாம். இல்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போலாம். பட் இந்த எண்ணெய் உங்க ஸ்கின்னுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நன்மை வேற எதுலயுமே கிடைக்காது. அதுல முக்கியமா எந்த 5 எண்ணெய்கள நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஷியா பட்டர். ஷியா பட்டர் அப்படின்றது நார்மலா வீடுகள்ல இல்லாத ஒரு எண்ணெயா தான் இருக்கும். ஆனா நீங்க அத வாங்கி நீங்க உங்களுடைய ஸ்கின் கேருக்கு நீங்களே வந்துட்டு பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிப் பால்மா இருக்கட்டும், இல்ல ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கிரீமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நீங்களே ஓனா ஷியா பட்டர் வச்சு பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நெறையா டிப்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அத பார்த்து நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் சும்மாவே ஷியா பட்டர கொஞ்சம் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண உங்க முகத்துக்கு அவ்வளவு நல்லது. நம்பர் 2 ஆல்மண்ட் ஆயில். அதாவது பாதாம் எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய கம்பெனிஸ்ல இந்த பாதாம் ஆயில் வந்துட்டு விக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி பெட்டரோ நீங்க பார்த்து வாங்கிட்டு, அந்த ஆயில் வச்சு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ வந்துட்டு மசாஜ் பண்ணி குடுத்துட்டு தூங்குனீங்கனாலும், உங்க ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். நம்பர் 3 ஆர்கன் ஆயில். ஆர்கன் ஆயில் அப்படின்ற ஒரு எண்ணெய் நீங்க கடைகள்ல கேட்டா கிடைக்கும். இது கொஞ்சம் மத்த தேங்காய் எண்ணெய விட ஆல்மண்ட் ஆயில விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனாலும் இந்த எண்ணெய் உங்க இன்ஸ்டன்ட்டா அந்த ஸ்கின்னுக்கு குடுக்கக்கூடிய க்ளோவ பார்க்கும்பொழுது, கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து ஆர்கன் ஆயில் வாங்க ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க ஆர்கன் ஆயிலும் வாங்கி உபயோகப்படுத்தலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. ஃபேஸுக்கு மட்டும் இல்ல, கை, கால்களுக்கு கூட அப்ளை பண்ணா அப்படியே ஒரு மாதிரி குழந்தையோடைய ஸ்கின் மாதிரி ஒரு மாதிரி சப்பலா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்பர் 4 ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலுமேவும் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பட் சிலருக்கு ஆலிவ் ஆயில் போடும்பொழுது முகம் கருப்பாயிடுது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னு நீங்க ஒரு தடவ பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஆலிவ் ஆயில ஸ்கிப் பண்ணிருங்க. நம்பர் 5 ஜோஜோபா ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹோஹோபா அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இது எந்த மாதிரியான லாங்குவேஜ்ன்றது முக்கியம் இல்ல. ஜேஓபிஏ அப்படின்ற ஒரு ஆயில் இருக்கு. இதுவும் இந்த ஆர்கன் ஆயிலுக்கு இணையா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். இது கொஞ்சம் இதையும் விலை ஜாஸ்தியா குடுத்து தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்கின்னுக்காக ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட் நீங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றதா இருக்கிறீங்கன்னா, இந்த ஆயிலும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 5 முக்கியமான ஆயில்ஸ் அதோட சேர்த்து தேங்காய் எண்ணெயுமேவும் நீங்க அது கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான். அது இல்லாம நான் 5 சொல்லியிருக்கேன். இந்த 5 வந்துட்டு நீங்க ஸ்கின்னுக்கு அப்பப்ப நீங்க அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் குடுத்துட்டு வர ஸ்கின் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய